நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதுவரை ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கவில்லை என்று கூறி ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி PT ஆஷா முன்பு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எந்தெந்த காட்சிகள் படத்தில் நீக்கப்பட்டன என்ற விவரங்களை நீதிபதி கேட்டறிந்தார். பின்னர் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் நீதிமன்றத்தில் தணிக்கை குழு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அப்போது இந்த புகார் நிலைக்கத்தக்கதல்ல என்று நீதிபதி ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். ஏனென்றால் புகார் அளித்தவரே அந்த 5 பேர் கொண்ட குழுவில் ஒருவர் தான் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று தரப்பில் தணிக்கை வாரியம் தரப்பில் கேட்டபோது தனது ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே புகாரில் கூறப்பட்டுள்ளதாகவும் இந்த புகார் நிலைக்கத்தக்க அல்ல என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். படத்திற்கு UA சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி PT ஆஷா முன்வைத்திருந்தார். படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளதாக தணிக்கை குழு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் AR சுந்தரேசன் விளக்கம் அளித்திருக்கிறார். படத்தில் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எனவேதான் பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் என்று தணிக்கை குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்வையிட்ட பிறகு கூட அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை குழு தலைவருக்கு முழு அதிகாரம் உண்டு என்று தணிக்கை குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்களை வைத்தார். இங்கு அனைத்தும் அப்நார்மலாக இருப்பதாக நீதிபதி ஒரு கருத்தை அப்போது தெரிவித்திருந்தார். உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த பின்னர் மறு ஆய்வுக்கு அனுப்ப தங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று தணிக்கை குழு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல் தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய 5 பேர் மறு ஆய்வு செய்யும் போது அந்த குழுவில் இருக்க மாட்டார்கள் என்றும் மற்றொரு வேறு 5 தான் அந்த குழுவில் இருப்பார்கள் என்றும் தணிக்கை குழு விளக்கம் அளித்திருக்கிறது. திரைப்படத்திற்கு எதிரான அந்த புகார் எப்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு அனுப்பப்பட்டது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்தார். அந்த நபர் நேரடியாக வந்து வழங்கியதாக தணிக்கை குழு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. சான்றிதழ் வழங்க முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்று தணிக்கை குழு ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கிறது. ஜனவரி 5ஆம் தேதி இது குறித்து தணிக்கை வாரியம் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவித்து விட்டதாகவும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்காது ஏன் என்ற ஒரு கேள்விக்கு தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலும் தணிக்கை குழு தரப்பிலும் இந்த பதிலானது விளக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரியத்தில் 2 அடுக்குமுறைகள் உள்ளதாக தெரிவித்த போது விண்ணப்பத்த தேதியிலிருந்து திரைப்படத்தை ஆய்வுக்கு பரிந்துரைக்க CPFC 15 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் என்று தணிக்கை குழு தெரிவிக்கிறது. ஒருவேளை அது மறு ஆய்வு குழுவிற்கு பரிந்துரைக்க வேண்டியிருந்தால் அத்தகைய பரிந்துரை முடிவுக்கு எடுக்கப்பட்ட நாளிலிருந்து 20 நாட்களுக்குள் அந்த குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் தணிக்கை குழு விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த விவகாரம் பொறுத்தவரை சென்சார் போர்டின் அதிகாரத்தை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று திட்டவட்டமாக தணிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. விதிகளின் அடிப்படையில் பரிசீலித்து முடிவெடுக்க மட்டுமே சென்சார் போர்டுக்கு உத்தரவிட முடியும் என்றும் இந்த விஷயத்தில் எந்த ஒரு உள்நோக்கமும் தங்களுக்கு இல்லை என்று தணிக்கை குழு திட்டவட்டமாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. தேர்வுக்குழு பின்பற்றிய நடைமுறையில் குறைபாடு கண்டறியப்பட்ட போதும் கூட சான்றிதழ் வழங்குவதற்காக சட்டத்திற்கு 2 அடுக்குமுறை வழங்கப்பட்டிருக்கும் போதும் சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பு திரைப்படத்தை மறு ஆய்வு குழுவிற்கு பரிந்துரைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்றும் தணிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. படத்தை முதலில் பார்த்த குழுவினர் ஒரு மனதாக சான்று வழங்க முடிவு செய்ததாக பட தயாரிப்பு நிறுவனம் குறுக்கிட்டு பதிலை தெரிவித்திருக்காங்க. அப்போது படத்தை பார்க்க தணிக்கை குழுவினர் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை பரிந்துரையாகத்தான் வழங்க முடியும் என்றும் அதை புகாராக அளிக்க முடியாது என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசுரன் தெரிவித்திருக்கிறார். அதே போல தணிக்கை குழு அதிகாரிகள் சட்ட விதிகளை காற்றில் பறக்க விட்டதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் கருத்தை தெரிவித்திருக்கிறார். தேர்வு குழுவில் இருந்து 5 உறுப்பினர்கள் தங்களின் பரிந்துரைகளை தனித்தனியாக பதிவு செய்ததாகவும் அந்த குழுவில் உள்ள ஒரு உறுப்பினர் மட்டும் எப்படி புகார் அனுப்ப முடியும் என்ற ஒரு கேள்வியை தயாரிப்பு நிறுவன தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்தார். தணிக்கை குழுவின் டைம் லைனை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று அப்போது குறுக்கிட்டு நீதிபதி பதிலளித்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்காக சுமார் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகும் என்று முடிவு செய்து கடந்த டிசம்பர் 18ஆம் தேதியே விண்ணப்பித்து விட்டதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. வழக்கமாக ஒரு வாரத்தில் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
திருத்த உரிமை மத்திய அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரமாகும் என்றும் இந்த அதிகாரத்தை கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் அமர்வு ரத்து செய்துள்ளது. உச்ச நீதிமன்றமும் அதை உறுதி செய்துள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதங்கள் வைத்தது. தணிக்கை குழு அதிகாரிகள் திரைப்பட சட்ட விதிகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். புகார் அளித்ததே குழுவின் உறுப்பினர்களில் ஒருவர்தான் என்பது இன்றுதான் தங்களுக்கு தெரிய வந்ததாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. புகார் அளித்தவர் குறித்து இன்று வரை தெரியாமல் இருந்ததாகவும் அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை குழு ஒரு முறை முடிவு செய்த பிறகு அதன் முடிவை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்றும் பெரும்பான்மை முடிவு இல்லாத போது மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. தேர்வு செய்யும் குழுவின் 5 உறுப்பினர்களில் ஒருவரால் கூறப்பட்ட ஒரு புகார் மட்டும் UA மற்றும் 16+ சான்றிதழ் வழங்குவதற்கான குழுவின் பரிந்துரையை நிராகரிக்க எப்படி ஒரு காரணமாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை குழுவிற்கு வைத்தார்கள். அப்போது சென்சார் போர்டு தனது முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது என்றும் படத்துக்கு சான்று வழங்க பரிந்துரைத்ததாகவும் பெரும்பான்மை இல்லாவிட்டால் மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும் ஒரு உறுப்பினர் எப்படி பெரும்பான்மை உறுப்பினர்களில் முடிவு செல்லாது என்று கூற முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். அப்போது சட்டத்திற்கு உட்பட்டு தணிக்கை குழு செயல்பட வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கையாக இருப்பதாக பட தயாரிப்பு நிறுவன தரப்பில் விளக்கம் அளித்து அவர்கள் தரப்பு வாதங்களை முடிவைத்தார்கள். பின்னர் இந்த வழக்கை பதிலளித்த தணிக்கை குழு தரப்பில் வழக்கின் தீர்ப்பை இன்றே வழங்க வேண்டும் ஒரு கோரிக்கையும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வைக்கப்பட்டது. ஆனால் திரைப்படத்தை மறு ஆய்வு செய்வதற்கான முடிவு CFC தலைவரால் தான் எடுக்கப்பட்டதாகவும் அது தலைமை செயல் அதிகாரியால் ரீஜனல் அதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த முடிவு தலைமை செயல் அதிகாரியால் எடுக்கப்பட்டது தவிர தலைவர் அல்ல என்று தணிக்கை குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதற்கு பதிலளித்திருக்கிறார். ஜனநாயகன் தணிக்கை விவகாரம் நேர்மையாகவே உள்ளதாகவும் தணிக்கை குழு தரப்பில் திட்டவட்டமாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வுக்கு அனுப்பிய முடிவு மத்திய அரசின் முடிவு அல்ல, சென்சார் போர்டு தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டு தலைவர் மட்டுமே தனது அதிகாரத்தை செயல்படுத்தியிருந்ததாக தணிக்கை குழு தரப்பு வழக்கறிஞர் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். ஒரு படத்திற்கு சென்சார் சான்று வழங்கப்படும் வரை மறு ஆய்வு செய்ய தணிக்கை குழுவிற்கு எந்த ஒரு அதிகாரம் உள்ளது என்றும் தணிக்கை குழு சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்ட பின்னர் அரசால் அதை மறு ஆய்வு செய்யக்கூட முடியாது என்று தணிக்கை குழு திட்டவட்டமாக தெரிகிறது. பின்னர் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தள்ளி வைப்பதாக கூறினார். அப்போது இது போன்று உறுப்பினரின் புகார் அடிப்படையில் மட்டுமே மறு ஆய்வுக்கு அனுப்புவது சென்சார் போர்டுக்கு நல்லதல்ல என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி குறித்து இந்த தீர்ப்பு வருகிற 9ஆம் தேதிக்குள் வரும் என்ற ஒரு முறையை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தீர்ப்பு நாளை வரும் அல்லது நாளை மறுநாள் வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நீண்டு கொண்டே போகிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.